ஸ்மாக்டவுன் ஆஃப்டர் பேக்லாஷ். கந்தர் மீண்டும் டைட்டில் பிக்சருக்குள்ள வர போறாரா? சேமி ஜெயினோட அடுத்த டைரக்ஷன் என்ன? 1 மந்த் பிரேக்கு அப்புறம் மீண்டும் உள்ள வந்திருக்கிற கார்மெலோ ஹைஸ். அது போக அடுத்து நடக்கக்கூடிய கிளாஷ் இன் இட்டாலிக்கு என்ன மாதிரி ஸ்டோரி லைன் டெவலப் ஆயிருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது உங்க ஸ்மாக்டவுன் ரிவ்யூ எபிசோட். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க ஷோக்குள்ள போலாம். இந்த வாரம் ஷோ ஓபன் பண்ணது நம்ம யுஎஸ்ஏ சாம்பியன் ட்ரிக் வில்லியம்ஸ். இன்னைக்கு ஷோ நடக்கக்கூடிய இடம் ட்ரிக் வில்லியம்ஸோட ஹோம் டவுன். அதனால அவர் உள்ள வரும்போது அப்படி ஒரு ஆரா. சும்மா அங்க இருந்த ஆடியன்ஸ் எல்லாருமே அவரை பயங்கரமா சியர் பண்ணி வெல்கம் பண்றாங்க. உள்ள வந்த ட்ரிக் வில்லியம்ஸ் மைக் எடுத்து தன்னோட கரியர் ஃபுட்பால்ல ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து WWE டிரான்சிஷன் ஆகி இன்னைக்கு மிகப்பெரிய சாம்பியனா மாறி நிக்கிறேன்னு தன்னோட வாழ்க்கை கதையை டிஆர் மாதிரி சின்ன ரைமிங் டயலாக்ல சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கும்போது இவரை இன்டரப்ட் பண்ணி மிஸ்ஸும் கிட் வில்சனும் உள்ள வராங்க. உள்ள வந்தவங்க சும்மா இல்லாம ட்ரிக் வில்லியம்ஸ் கூட வந்த அந்த லில்லியாட்டி செலிபிரிட்டி சிங்கர் ஒருத்தர் இருக்கான்ல, அவனை லைட்டா கலாய்க்கிறாங்க. அது போக கிட் வில்சன் தாங்கிட்டு இருக்கிற ஸ்லாம் புக் எடுத்து அதை பார்த்து ஒரு போயம் அதுவும் ரைமிங்கா படிக்கிறாரு. ட்ரிக் வில்லியம்ஸையும் லில்லியாட்டியும் மார்க் பண்ற மாதிரி. லில்லியாட்டி ஆல்ரெடி ஒரு சிங்கர், ஒரு ரேப்பர். அவன் சும்மா இருப்பானா? இன் ரிட்டர்ன் அவன் இவங்களை கலாய்க்கிற மாதிரி ரேப் பாடுறான். கடைசியில இவங்க எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு கைகலப்பு நடக்குது. அதனால இதோட ரிசல்ட்டா இப்பவே மிஸ் வர்சஸ் ட்ரிக் வில்லியம்ஸ் மேட்ச் டிக்ளேர் ஆகுது. ஓவரால் இது ஒரு நல்ல மேட்ச், ஒரு நல்ல ஓபனர். மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது எப்பெல்லாம் கேப் கிடைக்குதோ அம்பையர் அழகா டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கிட் வில்சன் ட்ரிக் அடிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல மிஸ் தன்னோட ஸ்மாக்க ரொம்பவே அழகா எக்ஸிக்யூட் பண்றாரு. சரி, இதோட மேட்ச் முடிஞ்சதுன்னு பார்த்தா ட்ரிக் வில்லியம்ஸ் கரெக்டா அதை கிக் அவுட் பண்ணிட்டாரு. என்னடா நம்ம ஸ்மாக்ல இருந்து எந்திரிக்கிறான்னா நம்ம பப்பு இங்க வேகாது போல. சரி, வேற வழி இல்ல, நம்ம சீட்டிங் தான் பண்ணியாங்கன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டா ரெஃப்ரி நம்ம கிட் வில்சன் டிஸ்ட்ராக்ட் பண்றாரு. இந்த சிச்சுவேஷன் யூஸ் பண்ணி மிஸ்ஸுக்கு ரிங்குக்கு வெளியே போய் அடியில இருந்து ஒரு கெண்டோ ஸ்டிக் எடுக்கிறாரு. சரி, கெண்டோ ஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஜெயிச்சலான்னு பார்த்தா கரெக்டா அடிக்க போகும்போது அந்த லில்லியாட்டி அந்த கெண்டோ ஸ்டிக்கை புடுங்கிடுறான். புடுங்கினது மட்டும் இல்லாம வெளியே இருக்கிற கிட் வில்சனுக்கு அதை வச்சு ஒரு அடி. இந்த மூமெண்டத்தை யூஸ் பண்ணி ட்ரிக் வில்லியம்ஸ் அழகா தன்னோட ஸ்மாக் போடுறாரு. அதுக்கப்புறம் பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் அவர் யுஎஸ்ஏ சாம்பியன் ட்ரிக் வில்லியம்ஸ். ரெஸ்லர்ஸ், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். இந்த கருப்பு மூவி வேற போகணும்னு சொல்லி என் வைஃப் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்னு உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. பயப்படாதீங்க, அதை பார்த்து நான் ரிவ்யூ எல்லாம் போட போறதுல அது என் டிபார்ட்மெண்டே கிடையாது. என்ன ஃபேமிலியா போகணும்னு நினைக்கும் போது ஒரு நல்ல படத்துக்கு போகணுங்கிறதா என்னோட ஆசை. நான் ரிவ்யூ பார்த்த வரைக்கும் எல்லாரும் சொல்றதுன்னா இது ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் மூவின்னு சொல்றாங்க. எனக்கு கமர்ஷியல் மூவின்னு ஒரு பெஞ்ச் மார்க் பாத்தீங்கன்னா நம்ம திருப்பாச்சி. எஸ், அதுக்கப்புறம் நிறைய படம் வந்திருக்கு. பட் இப்ப நான் பேசும்போது டப்புன்னு எனக்கு தோன்றது திருப்பாச்சி தான். அந்த மாதிரி ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு கமர்ஷியல் மூவியா இருந்தா ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கலெக்டிவா உங்களோட ஒப்பீனியன் அப்படி இருந்துச்சுன்னா நானும் ஃபேமிலியோட ஜாலியா போய் பார்த்துட்டு வருவேன். ஏன்னா நான் ஃபேமிலினா நானும் என் ஒய்ஃப் மட்டும் போயிட முடியாது. அப்பா அம்மா பாட்டின்னு சொல்லி மொத்தமா 7 பேர்த்த நான் கூட்டிட்டு போகணும். படம் மட்டும் நல்லா இல்ல, 7 பேர் எனக்கு சோறு வைக்கும் போது டம்மு டம்முன்னு தான் வைப்பாங்க. சோ ப்ளீஸ் டெல் மீ, இஸ் இட் வர்த் மை டைம் அண்ட் வர்த் மை மணி? ஓகே, வாங்க ஷோக்குள்ள போலாம். அடுத்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். நம்ம ஜெனரல் மேனேஜர் நிக் ஆல்டஸும் சேமி ஜெயினும் பேசிட்டு இருக்காங்க. சேமி ஜெயின் தனக்கு மீண்டும் இந்த யுஎஸ்ஏ சாம்பியன்ஷிப்க்கு ஒரு ரீமேட்ச் வேணும்னு கேக்குறாரு. ஆனா ஜெனரல் மேனேஜர் நிக் ஆல்டஸ்க்கு இது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா சேமி ஜெயின் தாங்கிட்டு இருக்க ரீமேட்ச் கிளாஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாரு. அதுதான் பேக்லாஷ்ல மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல அவர் தோத்துட்டாரு. சோ டெக்னிக்கலா உனிமேல் உன்னால் ரீமேட்ச் கேட்க முடியாது. நீயும் மத்தவங்கள மாதிரி லைன்ல தான் போய் நின்னாகணும். சோ லைன்ல போய் நின்னு குவாலிஃபயர்ல ஜெயிச்சு அதுக்கப்புறம் இந்த மேட்ச் பிக்சருக்குள்ள வான்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. இப்ப சேமி ஜெயினுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம பேக் ஸ்டேஜ்ல புலம்பிட்டு இருக்காரு. அடுத்து விமன் டாக் டீம் சாம்பியன் ப்ரீ பெல்லா அண்ட் பேஜ் வர்சஸ் கியானா ஜேம்ஸ் அண்ட் ஜூலியா. ஓவரால் இது ஒரு சுமாரான மேட்ச் தான். ஸ்டார்டிங்ல அநியாயத்துக்கு ரொம்ப நான்சிங்காக இந்த மேட்சே ஸ்டார்ட் ஆச்சு. எந்த மூசெட் போட்டாலும் தப்பாவே தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனா மேட்ச் ஒரு 5 நிமிஷம் போனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு செட் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். அதுவும் ஓரளவுக்கு தான், ஃபுல்லுன்னா நான் சொல்ல மாட்டேன். ப்ரீ பெல்லா அண்ட் பேஜ் டாக் டீம் சாம்பியனா மாறி ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் முடிஞ்சது. இன்னுமே அவங்க கிட்ட இருக்கிற ரிங் ரஸ் சுத்தமா கிளியர் ஆகல. நிறைய மூவ்ஸ் அவங்க ட்ரை பண்றாங்க. பட் அது கரெக்டா மேட்சே ஆக மாட்டேங்குது. செலிபிரிட்டிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சு பெல்ட் வாங்கினா இப்படித்தான் இருக்கும். அவங்க ரிங்குக்குள்ள வந்து ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் நல்லா மேட்சஸ் போட்டு அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா அவங்க ரெஸ்ல்மேனியா ஜெயிக்கும் போது நிறைய பேருக்கு அது ஹாப்பியா இருந்துச்சு. பட் அவங்க பர்ஃபார்மன்ஸ் இப்படி எல்லா வாரம் போகும்போது அவங்கள அன்னைக்கு சேர் பண்ண ஃபேன்ஸ் நம்மளே இப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் எரிச்சலாகி என்னடா இப்படி பண்றீங்கன்னு கேட்கற நிலைமைக்கு மாறிட்டு இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நிறைய மூவ்ஸ் அவங்க பிளான் பண்ணது ஒண்ணு, ஆனா எக்ஸிக்யூட் ஆனது வேற ஒண்ணு. அப்படி இப்படின்னு இந்த மேட்ச் சுமாரா ஒப்பேத்தி கடைசியில ஸ்மாக் போட்டு இந்த மேட்சை வின் பண்ணது நம்ம பேஜ் அண்ட் ப்ரீ பெல்லா. அடுத்த வீக்கெண்ட் சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் நடக்க போகுது. அதுல இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் ஆக்சுவலா டிஃபெண்ட் பண்ண போறாங்க அகைன்ஸ்ட் நயா ஜாக்ஸ் அண்ட் லாஷ் லெஜெண்ட். டே கிரியேட்டிவ் டீம்ஸ், உங்கள்ட்ட கெஞ்சி கேட்கறேன், தயவு செஞ்சு இவங்கள்ட்ட இருக்க இந்த பெல்ட்டை புடுங்கி இந்த நயா ஜாக்ஸ் லாஷ் லெஜெண்ட் கிட்ட கொடுத்துருங்க. இல்லைனா வேற ஏதாச்சும் ஒரு டீம் கிட்ட சட்டுன்னு கொடுத்துருங்க. இப்படியே அவங்க கிட்ட இன்னொரு 2-3 வாரம் பெல்ட் இருந்தாலும் ஆல்ரெடி அந்த பெல்ட் மேல பெரிய பிரஸ்டீஜ் கிடையாது. இருக்கிற 1-2% சுத்தமா எல்லாம் போயிடும். ஃபேன் சொல்றத ஒழுங்கா கேட்டு கரெக்டா பண்ணா புரோட்டா. இல்லைனா இந்த பெல்ட்டோட நிலைமை
அடுத்து நம்ம அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் கோடி ரோட்ஸ் ரிங்குள்ள வராரு. ஆட பாவீங்களா, ஒரு மெயின் பிளேயர் அதுவும் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனை இந்த டேபிள் சேர் எடுத்து போற லேபரா மாத்தி வச்சிருக்கீங்க. பாவம் அந்த மனுஷன் ரிங்குள்ள வந்து ஒத்தாளா 2 சேர் ஒரு டேபிள் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் தான் கையில கொண்டு வந்திருக்கிற கான்ட்ராக்ட் எடுத்து வச்சு ப்ரோமோ கட் பண்ணிட்டு இருக்கான். அந்த கான்ட்ராக்ட ஓபன் பண்ணா அதுக்குள்ள 2 பேப்பர் இருக்கு. ஒரு பேப்பர்ல கந்தர் ரால் இருந்து ஸ்மாக்டவுனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த ஒரு லீகல் பேப்பர். அப்படி அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கந்தர் வர்சஸ் கோடி ரோட்ஸ் ஃபார் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் இன் கிளாஷ் இன் இட்டாலி அதுக்கான அக்ரிமெண்ட் இருக்கு. இந்த அக்ரிமெண்ட்டை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சைன் பண்ணலாம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம கந்தர் ரிங்குள்ள வான்னு டிமாண்ட் பண்றாரு. உடனே கந்தரோட மியூசிக் ஹிட் ஆகுது, அவரும் வராரு. பட் அவரு ரிங்குக்குள்ள வரல, எல்இடி ஸ்கிரீன் கிட்டே நின்னுக்கிட்டாரு. கோடியை பார்த்து என்ன மரியாதையா ப்ளீஸ் சொல்லி கூப்பிட்டாதான் நான் ரிங்குக்குள்ள வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்லி அடம் முடிச்சிட்டு இருக்காரு. உனக்கு என்னடா ப்ளீஸ் தாண்டா வேணும், சரி நான் ப்ளீஸ் சொல்றேன், இவரும் ப்ளீஸ் சொல்றாரு. அதுக்கப்புறம் நீ சொன்ன ப்ளீஸ் எனக்கு பிடிக்கல, மிஸ்டர் கந்தர்னு கூப்பிடு, அப்பதான் வருவேன்னு சொல்றாரு. டேய் இது என்னடா, நம்ம ஊர்ல இந்த சொந்தக்காரனுங்க இருப்பானுங்கல்ல, இந்த பத்திரிகையில என் பேர் போடாம விட்டுட்டான், என்ன முறையா அழைக்காம விட்டுட்டான், நான் இந்த விசேஷத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு ஒரு கும்பல் முறுக்கிட்டு இருக்கும். அவனெல்லாம் நான் போய் கூப்பிடுவான்னு இப்படி ஒரு கும்பல் முறுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த ப்ரோமோ நடந்துட்டு இருக்கு. இவனுங்க 2 பேரும் குழந்தையாட்ட சண்டை கட்டிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம ராய்ஸ் கீஸ் உள்ள வராரு. கந்தரை பார்த்து நீ கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணல என்ன, பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தலைவர் ரிங்குக்குள்ள வரான். வந்தது மட்டும் இல்லாம கான்ட்ராக்ட் எடுத்து தலைவர் சைன் பண்றதுல ரெடி ஆயிட்டான். இப்போ கந்தர் குடு குடுன்னு உள்ள ஓடி வந்து ராய்ஸ் கீஸ தடுக்கிறாரு. டேய் இது எனக்கு நிச்சயமான பொண்ணுடா, நீ ஏடா கடைசி நேரத்துல உள்ள வந்து தாலி கட்ட பாக்குறேன்னு இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்குது. கரெக்டா இப்போ நம்ம ஜெனரல் மேனேஜர் வெளியே வராரு. அவர் ராய்ஸ் கீஸ் கந்தர் 2 பேர்த்தையுமே பார்த்து உங்க 2 பேர்த்துக்குமே டைட்டில் பிக்சருக்கான எலிஜிபிள் இருக்கு, பட் கந்தருக்கு இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு நான் போன வாரமே டைம் கொடுத்தேன், அவன் அந்த டைமை யூஸ் பண்ணாம இந்த வாரமும் சைன் போட மாட்டேன்னு புடிவாதம் முடிச்சிட்டு இருக்கான். சோ பேசாம நம்ம ஒரு வேலை பண்ணலாம், நீங்க 2 பேருமே இன்னைக்கு மேட்ச் போடுங்க, உங்கள யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் நம்பர் 1 கண்டென்ட் நான் டிக்ளேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மேட்ச் அபிஷியல் பண்ணிட்டு தலைவன் கிளம்பிட்டான். அடுத்தது கார்மெலோ ஹேஸ் வர்சஸ் ரிக்கி சைன்ஸ். கார்மெலோ ஹேஸ் ரிக்கி சைன்ஸ், கார்மெலோ ஹேஸ் ரிக்கி சைன்ஸ், கிட் வில்சன் ட்ரிக் வில்லியம்ஸ், கிட் வில்சன் ட்ரிக் வில்லியம்ஸ். ஏடா ஒரே ரைமிங்ல பேர் வச்சிட்டு இருக்கீங்க ரெஸ்லர்ஸ். நான் இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நான் இந்த ரிக்கி சைன்ஸோட என்ட்ரன்ஸுக்கு ஒரு அடிமையாவே மாறிட்டேன். உண்மையிலேயே ஒரு பக்காவான என்ட்ரன்ஸ் மெட்டீரியல் இந்த பையனோடது. எனக்கு இந்த மேட்சோட நேம் கார்டு பார்த்த உடனேவே பயங்கரமான ஹைப் கிரியேட் ஆயிருச்சு. கார்மெலோ ஹேஸ் ஒரு மேட்சுக்குள்ள இருக்கானாவே அந்த மேட்ச் கேரண்டியா ஒரு செமையான மேட்சா முடியும் நம்ம அடிச்சு சொல்லலாம். அது போக இந்த ரிக்கி சைன்ஸ் மேலேயே ஒரு பயங்கரமான ஹைப் இருக்கு. NXT இந்த பையன் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. நான் NXT-க்குள்ள ஒன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, பட் இவனுக்கு மேல ஆல்ரெடி ஒரு ஹைப் இருக்கு. சோ இவங்க 2 பேருக்கு மேட்சிங் போது எனக்கு அப்பயே ஒரு குதூகலம் ஆயிருச்சு. சோ எதிர்பார்த்த மாதிரியே திஸ் மேட்ச் வாஸ் a banger. தயவு செஞ்சு இவங்க 2 பேத்துக்குமே டைட்டில்ல ஒண்ணு வேணா, ஒரு பியூர் 3 மேட்ச் ரைவல்ரி இவங்க 2 பேத்துக்குள்ள கிரியேட் பண்ணிருங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம CM Punk வர்சஸ் ட்ரூ மெக்கன்ட்ரிக் நடந்துச்சுல, அந்த மாதிரி மட்டும் கொடுங்க. 2 பேத்தோட ஸ்டார்டம் எலிவேட் ஆன மாதிரி இருக்கும், நமக்கும் ஒரு பயங்கரமான 3 கிளாசிக் மேட்ச் கிடைச்ச மாதிரி இருக்கும். டே கிரியேட்டிவ் டீம் ப்ளீஸ் ஒத்துக்கிறேன், சில மூவ்செட் இவங்க ட்ரை பண்ணும்போது லைட்டா சொதப்பினாங்க. அது போக 1 2 3 கவுண்ட் பண்ணும்போது நம்ம அம்பையர் ஒரு மிகப்பெரிய பாட்ச் பண்ணாரு. இது எல்லாமே இருந்தாலும் எண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ஒரு பயங்கரமான என்டர்டெய்னிங் மேட்சா இவங்க முடிச்சாங்க. மேட்சோட கடைசியில ரோல் ஓவர் பண்ணி பின்ஃபால் பண்றாரு நம்ம ரிக்கி சைன்ஸ். தலைவர் சும்மா இல்லாம காலை தூக்கி ரோப் மேல வச்சிடறான். அதை கரெக்டா அம்பையர் பார்த்துட்டாரு, அந்த பின்ஃபாலையும் நிப்பாட்டிட்டாரு. கரெக்டா இந்த மொமெண்ட்டை யூஸ் பண்ணி கார்மெலோ ஹேஸ் ரோல் ஓவர் பண்ணி பின்ஃபால் பண்றாரு. ஆனா இவரு காலை ரோப் மேல வைக்கிறாரு, இதை அம்பையர் பார்க்கல. அதனால இந்த மேட்சோட வின்னர் கார்மெலோ ஹேஸ். ஆனா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிக்கி சைன்ஸ் குழந்தையாட்ட அம்பையர் பிடிச்சி அவன் ரோப்ல கால் வச்சு தான் ஜெயிச்சான், நீ ஏன் பார்க்கலன்னு சண்டை கட்டிட்டு இருக்காரு. சோ ஒரு வழியில நம்ம எதிர்பார்த்த மாதிரி இவங்களுக்கான ரைவல்ரி இன்னும் தொடர போகுது, இன்னும் நல்ல மேட்சஸ் கிடைக்க போகுதுன்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது பேக் ஸ்டேஜ்ல நம்ம டேனோஸனோட ஒரு செக்மெண்ட். தலைவன் குளோனிங் எல்லாம் பண்ணி பேக்லாஷ்ல ஒரு மினி ஹவுஸ்னு கிரியேட் பண்ணி வச்சுட்டான். அதனால தன்னோட குளோனிங் சக்சஸ் ஆயிருச்சு, உனி வேற ஏதாச்சும் கிரியேட் பண்ணுன்னு சொல்லி மார்ச்சுவரியில இருந்து ஒரு டெட் பாடி இழுத்துட்டு வந்த மாதிரி கொண்டு வரான். கரெக்டா ஒரு வெள்ளை ஷீட்டும் போட்டு மூடி இருக்கான். திறந்து பார்த்தா 10 பெருசு இருக்குது. என்னது பாடி நல்ல பிக் ஷோ படுத்து வச்ச மாதிரி ஒரு பெரிய பாடியா இருக்கு. அந்த பாடி மேல நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு சொல்லி கம்ப்யூட்டர் உட்கார்ந்து தட்டிட்டு இருக்கான். சோ குளோனிங் மூலியமா சின்ன மிஸ்டேக்கோட மினி ஹவுஸ் கிரியேட் பண்ணவன் இப்ப ப்ராப்பரா பெருசா பல்கா ஒரு ஆள் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லி டெட் பாடி மேல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். மேபி பிராங்கென்ஸ்டைன் மாதிரி ஆபரேஷன் பண்ணி செத்து போன ஒருத்தனை மறுபடியும் உயிர் கொண்டு வந்த மாதிரி ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணலாம். பட் என்னவா இருந்தாலும் இன்னும் சில வாரத்தில் நமக்கு தெரிஞ்சிட போகுது அது யாரா இருக்கும், அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு. அடுத்தது டேமியன் பிரீஸ்ட் வர்சஸ் டாமா டாங்கா. இது ஒரு செமையான பிசிக்கல் மேட்ச். அது போக இது ஒரு லாங் மேட்ச். எந்த வகையான இன்டர்ஃபியரன்ஸோ இல்ல டிஸ்ட்ராக்ஷனோ இல்லாம இந்த மேட்ச் ஒரு ப்ராப்பரான கிளீனான மேட்சா இருந்துச்சு.
இந்த மேட்ச்லயும் நடுவுல அங்கங்க சில மூவ் செட்ல சொதப்பல் நடந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே மீறி எண்ட்ல ஒரு பயங்கரமான ஹார்ட் கோர் மேட்சா முடிச்சாங்க. பெருசா யூனிக்கா எந்த ஒரு மூவ் செட் இவங்க புதுசா ட்ரை பண்ணல. நார்மலான மூவ் செட் தான். பட் அதை நல்லாவே என்டர்டெய்னிங்கா கொண்டு வந்தாங்க. கடைசியில தன்னோட ஸ்மாக் சோக்ஸ்லாம் போட்டு இந்த மேட்சை வின் பண்ணது நம்ம டேமியன் பிரீஸ்ட். இந்த மேட்ச் முடிஞ்ச உடனேவே டாலடாங்கா சோலோசிகா உள்ள வந்து டேமியன் பிரீஸ்ட பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. ஆனா டேமியன் பிரீஸ்டுக்கு சப்போர்ட்டா நம்ம ஆர்ட்ரூத்னால உள்ள வர முடியல. ஏன்னா அவர் கையில பயங்கரமான அடி. அவர் பேக் ஸ்டேஜ்ல தான் இருக்காரு. இந்த மேட்சுக்கு முன்னாடி டேமியன் பிரீஸ்டும் சொல்லிட்டு தான் வராரு, என்ன நடந்தாலும் சரி நீ ரிங்குள்ள வராதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு மேட்ச்க்குள்ளே வந்திருக்காரு. சோ தன்னோட பார்ட்னர் சொன்னதை அப்படியே கேட்டு ஆர்ட்ரூத் எந்த வகையான இன்டர்ஃபியரன்ஸும் பண்ணல. கடைசியில டேமியன் பிரீஸ்ட் அடி வாங்கும் போது எந்த ஹெல்ப்புக்கும் உள்ள வரல. அடுத்தது ஜேட் கார்கில், பிஃபேப் அண்ட் மீஷின் ரிங்குள்ள வராங்க. போன வாரம் இவங்க 3 பேருமே சேர்ந்து ரியா ரிப்ளி, ஷார்லட் ஃபேர், அலெக்சா பிளிஸ் எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணாங்க. அதை பத்தி கொஞ்ச நேரம் பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம வரப்போற கிளாஷ் இன் இட்டாலியில ஜேட் கார்கில் தாங்கிட்டு இருக்கிற அந்த ரீமேட்ச் கிளாஸ் யூஸ் பண்ண போறேன். சோ தனக்கும் ரியா ரிப்ளிக்கும் WWE விமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம அலெக்சா பிளிஸும் ஷார்லட் ஃபேர் உள்ள வராங்க. போன வாரம் எங்களை அட்டாக் பண்ணதுனால நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு கேட்க இவங்களுக்குள்ள ஒரு கலவரம் நடக்குது. சோ இதோட ரிசல்ட்டா ஷார்லட் ஃபிளேர் அண்ட் அலெக்சா பிளிஸ் வர்சஸ் மீஷின் அண்ட் பிஃபேப் மேட்ச் உடனுக்குடன் நடக்குது. ஓவரால் இது ஒரு நல்ல மேட்ச் தான். பட் எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ நம்ம ஷார்லட் ஃபிளேர் சும்மா இல்லாம ரிங்கோட கார்னருக்கு வந்து கரெக்டா வெளியே ஜெயிக்கார்கள் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்து இப்படின்னு கை காட்டிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ சார்லட் ஃபிளேர் இப்படி வாண்டடா மார்க் பண்றது பார்த்தா இந்த டாக் டீம் டிவிஷன்ல இருந்து கலந்து போய் அப்படியே இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப்பை நோக்கி சார்லட் ஃபிளேர் போவாங்களோன்னு தோணுது. நம்மளுக்கு அந்த கிளாஷ் இன் இட்டாலி முடிஞ்சோடனே என்ன நடக்க போகுதுன்னு தெளிவா தெரிஞ்சிடும். அப்படி இவங்க இண்டிவிஜுவலா போற மாதிரி இருந்தா அந்த மேட்சுக்கு யார் வின் பண்றாங்களோ அவங்க கூட இவங்க ரைவல்ரி பில்ட் பண்ணுவாங்களோ இல்ல பண்ணாமையும் போவாங்களோ. அதுக்கப்புறம் நான் எல்லா வாரமும் புலம்புற மாதிரி மீண்டும் 0.25 எக்ஸ் ஸ்பீட்ல நம்ம அலெக்சா பிளிஸ் தன்னோட ஸ்மாக் சிஸ்டர் ஆபிகேல் போடுறாங்க. போட்டு ஒரு யூஸும் இல்ல. ஏன்னா பின்ஃபால் பண்ணும்போது கரெக்டா நம்ம ஜேட் கார்கில் அலெக்சா பிளிஸை பிடிச்சி வெளியே இழுத்துறாங்க. இழுத்தது மட்டும் இல்லாம அவங்க மூஞ்சிலேயே ஒரு குத்து. இதை அம்பையர் பார்த்து இந்த மேட்சை உடனுக்குடன் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் சார்லட் ஃபிளேரும் ஜேட் கார்கிலும் நின்னு பயங்கரமா பார்த்து முறைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அடிச்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நம்மளுக்கு விளம்பரம் போட்டானே. அடுத்தது ராய்ஸ் கீஸ் வர்சஸ் கந்தர், நம்பர் 1 கண்டெண்டர் ஃபார் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச். மேட்சோட ஸ்டார்டிங் கொஞ்ச நேரத்துல நம்ம கந்தர் இந்த ராய்ஸ் கீஸ் அலற விட்டாருன்னு தான் சொல்லணும். கந்தர் சாப்ஸ் அடிக்கிறான், ஒரு எஃபெக்டும் இல்ல. ஓடி வந்து க்ளோஸ் லைன் போடுறான். இந்த மலமாடு மாதிரியே நிக்கிறான். இந்த ராய்ஸ் கீஸ் WWE குள்ள வந்ததுல இருந்து இன்னைக்கு தான் ஒரு கரெக்டான ஆப்போனன்ட் இந்த ஆளுக்கு கொடுத்திருக்காங்க. இவர் ஆக்சுவலா AEW இருந்தா வந்திருக்காரு. பட் நான் AEW பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணாதனால இவரோட ஹிஸ்டரி எனக்கு தெளிவா தெரியல. ஆனா இவருக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஹைப் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த மேட்ச் பார்க்கும்போது ஓகே ஹி இஸ் அப் டு தி ஹைப்ங்கிறது கொஞ்சம் புரியுது. என்ன இருந்தாலும் நம்ம கந்தர் அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த முழு மேட்சுமே கேரி பண்ணது நம்ம கந்தர் தான். பல இடத்துல என்னை இப்படி அட்டாக் பண்ணு, என்னை இப்படி கவுண்டர் பண்ணுன்னு கந்தர் தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. அது நமக்கு ரொம்ப கிளியராவே தெரியுது. ஒரு மேட்சை லீட் பண்ற அளவுக்கு கந்தர் இப்ப டெவலப் ஆயிட்டாரு. என்ன கேமரால தெரியாத மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுங்கிறது மட்டும் இன்னும் கொஞ்சம் வரல. இன்னும் போக போக அதையும் அவர் டெவலப் பண்ணிப்பாரு. உடனே இது ரொம்ப தப்பு டிராபேக் எல்லாம் நினைச்சுக்காதீங்க. நம்ம கோட் ஜான்சினாவே அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது நம்ம கேமரால கேட்கும். ரன், கம், கோ, எஸ்கேப்னு தெளிவா சொல்லுவாரு. அது அவ்வளவு கிளியரா கேட்கும். சோ ஒரு மேட்சோட எக்ஸிகியூஷனுக்கும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் எந்த வகையான சம்பந்தமும் கிடையாது. எண்ட் ஆஃப் தி டே நமக்கு தெளிவா தெரியும் இது எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். சோ சிச்சுவேஷன்ல ஒரு ஸ்பாட் மிஸ் ஆகும்போது அதை இந்த மாதிரி கரெக்ட் பண்றங்கிறது இயல்பா நமக்கு தெரிஞ்சதுதான். சோ இதை ஒரு பெரிய கம்ப்ளைண்டா வச்சுக்காம இதுவும் ஒரு ஃபேக்டர்னு புரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம பசங்க நிறைய பேர் என்னடா இவன் மேட்சுக்கு நடுவில் இப்படி அடின்னு சொல்றான் பாரு, அவன் வந்து அடிக்கிறான் பாருன்னு இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டா பேசுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, இது எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். ஒரு மனுஷன் 20 நிமிஷம் 30 நிமிஷம் அடி வாங்கணும்னு சொல்லி பேசிட்டு உள்ள வரான். நினைச்ச மாதிரியே எல்லா சீக்வன்ஸும் போகாது. ஒருத்த மண்டையில அடுத்த சீக்வன்ஸ் இதுன்னு ஞாபகம் இருக்கும். இன்னொருத்தன் அந்த பதட்டத்துல அதை மறந்து போகலாம். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற ஆளு டே அடுத்து நம்ம இதுதான் பண்ணணும்னு அவருக்கு ஒரு கீ கொடுப்பான். அப்படி அவன் கீ ஒழுங்கா கொடுத்தாதான் நம்மளுக்கு அந்த 20 நிமிஷம் மேட்ச் நல்லா இருக்கும். அவன் கீ கொடுக்கலனா 2 பேரும் மூஞ்சி முறைச்சு பார்த்து நின்னுட்டே இருக்க வேண்டியதான். நம்ம துட்டு பேன் போயிடும். இது சினிமா இல்ல, ரீடேக் எடுக்க முடியாது, லைவ்ல பர்ஃபார்ம் பண்றது. சோ சம் மிஸ்டேக்ஸ் ஆர் அக்செப்டபிள். என்னதான் மேட்ச் பயங்கரமா போனாலோ நம்ம வெத்தலையில அலேக்கா சுண்ணாம்பு தடவர மாதிரி கந்தர் தன்னோட ஸ்லீப்பர் ஹோல் தான் போட போறாரு. அதே மாதிரி இங்கே ஸ்லீப்பர் ஹோல் தான் போட்டாரு. அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சிச்சு நம்ம நினைக்கும் போது நம்ம சோலோசிக்கோ உள்ள வராரு. அவர் இன்டர்ஃபியர்ல பண்ணல, ரிங்கோட கார்னர்ல நின்று நம்ம ராய்ஸ் கீஸை என்கரேஜ் பண்றாரு, மோட்டிவேட் பண்றாரு, ஆடியன்ஸையும் பார்த்து சியர் பண்ணுங்கன்னு சொல்றாரு. எல்லாருமே சியர் பண்ணும்போது மயக்கம் போடாம இந்த மனுஷன் கரெக்டா இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் மேட்ச் கண்டினியூ ஆகுது. ராய்ஸ் கீஸ் கந்தரை போட்டு பொளந்து கட்டுறாரு. ஒரு பாயிண்ட்ல ராய்ஸ் கீஸ் ஓடி வந்து ஒரு க்ளோஸ் லைன் கொடுக்குறாரு. கந்தர் பின்னாடி விழுகும் போது அம்பையர் சேர்த்து தள்ளி விட்டுறாரு. இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு நம்ம சோலோசிக்கோ ரிங்கு கடையில இருந்து ஒரு சேர் எடுத்து
ராய்ஸ் கீஸ் கிட்ட கொடுத்து டே அவனை பிடிச்சி அடிடா இந்த மேட்ச் ஜெயிடான்னு சொல்லி சொல்றாரு. இந்த பைத்தியம் ஒழுங்கா கந்தரை தான் அடிக்கணும், அதை விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி சோலோசிக்காவே அடிச்சிட்டான். ரிங்குக்குள்ள இப்படி ஒரு குழப்பம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த கும்பகர்ண சும்மா இருப்பானா, அழகா எந்திரிச்சு வந்து ராய்ஸ் கீஸ் அடிச்சு தன்னோட இன்னொரு ஸ்மாக் பவர் பாம் போட்டு பின்ஃபால் பண்றான். சோ இந்த மேட்சோட வின்னர் அண்ட் நம்பர் 1 கண்டெண்டர் ஃபார் WWE Undisputed Champion இஸ் கந்தர். ஆதலால் கோடி ரோட்ஸ் vs கந்தர் இன் கிளாஷ் இன் இட்டாலி ஃபைனலைஸ் ஆயிருச்சு. மேட்ச் முடிஞ்ச உடனே கேமராமேனை புடிச்சு கந்தர் கேமராவை பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்காரு. பின்னாடியே இருந்து வந்து நம்ம கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணி தன்னோட ஸ்மாக் கிராஸ் ரோட்ஸ் போடுறாரு. அதோட இந்த செக்மெண்ட் அண்ட் ஷோ முடியுது. ரெஸ்லர்ஸ், நான் ஒரு உண்மை சொல்லிட்டா, 6 எபிசோடா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்படி சொல்லிக்க கூடாது, இப்படி சொல்லணும், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான எபிசோடா கொடுத்துட்டு இருக்கானுங்க. அதுவும் எப்படி கன்சிஸ்டன்டா நீ முடிஞ்சா பாருடான்னு சவால் வர்ற மாதிரி மொக்க எபிசோடா கொடுத்துட்டு இருக்கானுங்க. ஒரு காலத்துல எப்படி இருந்த பங்காளி நீ, ஆனா உன்னை கொண்டு வந்து கும்பு குத்தி ரேட்டிங்ஸ் இறக்குறானு கீழே. மென் சைட்ல டாக் டீம் டிவிஷனே காணும், விமன் சைட்ல எல்லா மேட்சும் சொதப்புறாங்க. கீ பிளேயர்னு பாத்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் மட்டும்தான் இருந்தாரு. இன்னைக்குதான் கந்தர் இன்னொரு பிளேயர் வந்திருக்கான். அதை விட்டு பெரிய லெவல் ஸ்டார் பிளேயரே இல்ல இந்த ஷோல. ஏதோ பேக்லாஷுக்கு முன்னாடி வரைக்கும் ஜேக்கப் ஃபாட்டு ஊசோஸ்னு வச்சு ஓட்டுனீங்க. இப்ப அந்த செக்மெண்ட் இந்த வாரம் நடக்கல. ஆல்ரெடி மோசமா போயிருந்த எபிசோட்ல இன்னும் அடுத்த டெப்த்துக்கு போயிட்டீங்க. ஏன்டா, ஏன் உங்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? வர வர ஒவ்வொரு ஸ்மாக் டவுன் எபிசோடு பார்த்து முடிக்கிறதே ஒரு நரக வேதனையா மாறிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்காவே கொண்டு போறாங்க. அவங்களுக்கு கிரியேட்டிவா ரொம்ப வேற என்ன வெரி வெரி பேட் ஃபேஸ். இதுல வேற ஏஐ வச்சுதான் ஸ்டோரி லைன் எழுதுன்னு சொல்றாங்க. இவனுக்கு போறதை பார்த்தா அதுவும் உண்மையா இருக்குமோன்னு தோணுது. அவ்வளவுதான் ரெஸ்லர்ஸ், இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் இப்ப புலம்னதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எபிசோடு முழுக்க கீயா நம்ம கேரி ஓவர் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் a filler எபிசோட். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். until next time. Microphone in that ring. Acknowledge me.